ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. நாம நேரா அந்த காலகட்டத்துக்கே போவோம். இடம் எகிப்து. அங்கே ஒரு மிக முக்கியமான கட்டளை கொடுக்கப்பட போகுது. இது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம். முதல்லயே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கட்டளைங்கெல்லாம் மனுஷங்க கிட்ட இருந்து வரல, நேரடியா கடவுள் கிட்ட இருந்தே மோசேவுக்கும் ஆரோனுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. இதுவே இந்த கட்டளையோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. இது வெறும் கேலண்டர்ல ஒரு புது மாசம் ஆரம்பிக்கிற மாதிரி இல்ல. இது ஒரு முழுமையான புது தொடக்கம். இஸ்ரேல் மக்களோட வாழ்க்கையில அவங்களோட வருஷத்தோட முதல் மாதமே இதுதான்னு சொல்லப்படுது. அதாவது அவங்களோட பழைய வாழ்க்கை முடிஞ்சு ஒரு புது வாழ்க்கை இங்கிருந்து ஆரம்பிக்குது. அடுத்து இந்த சடங்கோட மைய புள்ளிக்கே வரும். அது என்னன்னா, பலியிடுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு சிறப்பான ஆடு. அது எப்படி இருக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்கு. பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்னு ரொம்ப துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆடு, அதுவும் எந்த குறையும் இல்லாத ஒரு வயசு ஆண்குட்டியா இருக்கணும். ஒருவேளை உங்க வீட்ல ஆட்கள் கம்மியா இருந்தா சும்மா வீணாக்காம பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கணும். இது அந்த சமூகத்தோட ஒற்றுமையும் காட்டுது இல்லையா? இதுக்கு ஒரு காலக்கெடுவும் இருக்கு. மாசத்தோட 10வது நாள் அந்த ஆட்டை தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் 4 நாள் கழிச்சு, அதாவது 14வது நாள் சாயங்கால நேரத்துல ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து அதை வெட்டணும். இதுக்கு இடையில இருக்கிற அந்த நாட்கள் வரப்போற முக்கியமான நிகழ்வுக்கான தயாரிப்பு காலம். இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த சடங்கோட மிக மிக முக்கியமான ஒரு குறியீடான செயல். அதாவது அந்த பலி கொடுக்கப்பட்ட ஆடு எப்படி ஒரு பாதுகாப்பா மாறுச்சுங்கிறது தான். கட்டளை ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த ஆட்டோட ரத்தத்தை எடுத்து அவங்க சாப்பிட போற வீட்டு வாசலோட 2 பக்க நிலைகள்லயும் மேல இருக்கிற சட்டத்திலையும் பூசணும். இது ஒரு குறிப்பிட்ட செயல், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அந்த காரணம் இதுதான். வீட்டு வாசல்ல பூசப்பட்ட அந்த இரத்தம் கடவுளுக்கு ஒரு அடையாளம். அவர் சொல்றாரு, நான் அந்த இரத்தத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வர்ற ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்திட்டு நான் கடந்து போயிடுவேன்னு. இது ஒரு நேரடியான வாக்குறுதி. சரி, வீட்டுக்கு வெளியில பாதுகாப்புக்கான அடையாளத்தை செஞ்சாச்சு. இப்ப அந்த பாதுகாக்கப்பட்ட வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? அவங்க சாப்பிட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட உணவை பத்தி இப்ப பார்க்கலாம். அந்த பாஸ்கா விருந்துல 3 பொருள் தான். நெருப்புல வாட்டின அந்த ஆட்டோட இறைச்சி, புளிப்பு சேர்க்காத ரொட்டி, அப்புறம் கசப்பான கீரை. இதுல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இது மெதுவா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற விருந்து கிடையாது. அவங்க சாப்பிடுற விதமே ஒரு அவசர நிலைய காட்டுது. இடுப்புல கச்ச கட்டி, கால்ல செருப்பு போட்டு, கையில தடியோட வேக வேகமா சாப்பிடணும். ஏன்னா அவங்க எந்த நேரத்திலயும் அங்கிருந்து கிளம்ப தயாரா இருக்கணும். இவ்வளவு விஷயங்களும் சேர்ந்து இந்த முழு நிகழ்வுக்கும் அதிகாரப்பூர்வமா ஒரு பெயர் வைக்கப்படுது. அதுதான் ஆண்டவரின் பாஸ்கா. இது கடவுளோட செயல்ங்கிறத இது ஆணித்தரமா சொல்லுது. இப்போ நாம இந்த நிகழ்வோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். பாஸ்கா அல்லது கடந்து செல்லுதல்னா என்ன? அந்த ராத்திரி நிஜமாவே என்னதான் நடந்துச்சு? அதோட தாக்கம் என்னங்கிறத பாப்போம். பாஸ்கா இதோட அர்த்தம் கடந்து போகுதல். முன்னாடி கொடுத்த வாக்குறுதி இப்போ நிறைவேற்றப்படுது. கடவுள் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை பார்த்து அவங்கள தாக்காம கடந்து போறாரு. உள்ளே இருந்தவங்க காப்பாற்றப்படுறாங்க.
பாருங்க, ஒரே ராத்திரி ஆனா 2 விதமான விளைவுகள். எகிப்தியர்களுக்கு பேரழிவு, அவங்களோட தலைப்பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்களும் அந்த இரத்தத்தால காப்பாற்றப்பட்டாங்க. இது அந்த சடங்கோட சக்தியை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த சம்பவம் இதோட முடியல. இது ஒரு தடவை மட்டும் செஞ்சுட்டு மறக்க வேண்டிய விஷயம் இல்ல. இது ஒரு நினைவு நாளா, தலைமுறை தலைமுறையா நீங்க இத கடைபிடிக்கணும்னு ஒரு நிரந்தர கட்டளையா மாறுது. ஆக, கடைசியா நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். எப்படி ஒரே ஒரு ராத்திரி நடந்த ஒரு சடங்கு, அதோட நினைவு, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சும் இன்னிக்கும் வரலாற்ற தொடர்ந்து வடிவமைச்சிட்டு இருக்கு? கொரிந்தியருக்கு எழுதின முதல் திருமுகத்துல பவுல் சொல்ற இந்த ஆழமான மாற்றத்தை தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். வாங்க, இதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்விய மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சடங்கு எப்படி நினைவாக மாறும்? ரொம்ப சாதாரணமா செய்யற ஒரு செயல் எப்படி இவ்ளோ ஆழமான அர்த்தத்தை பெற முடியும்? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லாத்துக்கும் ஒரு திறவுகோல் மாதிரி. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருது? இத சொல்றது யாரு? எந்த ஒரு செய்தியையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பவுலோட இந்த வார்த்தைகள் எப்படி தலைமுறை தலைமுறையா கடந்து வந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம். இங்க பவுல் என்ன சொல்றாருன்னு நல்லா கவனிங்க. நான் புதுசா எதையோ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லல. அதுக்கு பதிலா ஆண்டவர்கிட்ட இருந்து நான் இதை வாங்கிக்கிட்டேன்னு சொல்றாரு. அதாவது அவர் ஒரு புனிதமான பாரம்பரியத்தோட தொடர் செங்கிலில ஒரு கன்னி மாதிரிதான் தனக்கு கிடைச்சத அப்படியே அடுத்தவங்களுக்கு கடத்துறாரு. இதுதான் இந்த செய்திக்கு ஒரு நம்பகத்தன்மைய கொடுக்குது. இந்த வார்த்தைகள் பேசப்பட்ட அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க. அது ஒரு சாதாரண ராத்திரி இல்ல. அது இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ரொம்ப பதட்டமான ஒரு இரவு. அந்த ஒரு தருணத்தோட கனம் அதுக்கடுத்து வரப்போற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பெரிய ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. இப்போ அந்த ராத்திரியில நடந்த முதல் செயலுக்கு வருவோம். அப்பத்தின் உடன்படிக்கை. இது சும்மா அப்பத்தை எடுத்து சாப்பிடுற விஷயம் இல்ல. இதுக்குள்ள ஒரு 4 முக்கியமான படிகள் இருக்கு. அது என்னென்னு பாப்போமா? பாருங்க, இந்த சடங்கு எவ்வளவு அழகா, எவ்வளவு கவனமா செய்யப்பட்டிருக்குன்னு. முதல்ல அவர் அப்பத்தை கையில எடுக்கறாரு, அப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்றாரு, அதுக்கப்புறம் அதை பிட்டு கொடுக்கறாரு, கடைசியா அதை தன்னோட சீடர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாரு. இந்த 4 படிகளும் ஒன்னா சேரும்போதுதான் அந்த செயலுக்கே ஒரு புனிதமான வடிவம் கிடைக்குது. வெறும் செயல் மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த செயலுக்கு உயிர் கொடுக்கிறது வார்த்தைகள் தானே. இதோ அந்த வார்த்தைகள். இது உங்களுக்கான என் உடல். அந்த சாதாரண அப்பம் இப்போ ஒரு தியாகத்தோட சின்னமா மாறுது. இங்கதான் அந்த முக்கியமான கட்டளையும் வருது. என் நினைவாக செய்யுங்கள். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இது ஏதோ ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுற விஷயம் இல்ல. என் நினைவாக செய்யுங்கள் அப்படிங்கிற கட்டளை இத ஒரு தொடர் நிகழ்வா, ஒரு நீடித்த நினைவு கூறுதலா மாத்துது. சொல்லப்போனா இதுதான் இந்த சடங்கோட இதயமே. ஓகே, அப்பத்தோட கதை முடிஞ்சது. ஆனா சடங்கு இன்னும் முடியல. அடுத்து வர்றது கிண்ணம். இது வெறும் பானம் இல்ல, இது ஒரு புதிய உடன்படிக்கையோட ஆரம்பம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 2வது செயல் எப்போ நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம். இது தற்செயலா நடக்கல. அப்பமோ சரி, கிண்ணமோ சரி, ரெண்டுமே ஒரே சடங்கோட பிரிக்க முடியாத 2 பாகங்கள்னு காட்டுறதுக்காக தான். இப்ப பாருங்க, அந்த கிண்ணத்தை பத்தின முக்கியமான அறிவிப்பு வருது. இதுல 2 சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு ரத்தம், இன்னொன்னு புதிய உடன்படிக்கை. அந்த கிண்ணத்துல இருக்கிறது வெறும் திராட்சை ரசம் இல்ல, அது ஒரு புது உறவோட, ஒரு புது வாக்குறுதியோட சின்னம். சரி, உடன்படிக்கைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல ஒரு புது உறவ, ஒரு புது ஒப்பந்தத்தை ஏற்படுத்துது. திரும்பவும் அதே கட்டளை. பாத்தீங்களா, அப்பத்துக்கு சொன்ன அதே அறிவுரைதான் கிண்ணத்துக்கும் கொடுக்கப்படுது. என் நினைவாக செய்யுங்கள். இதனால இந்த 2 செயல்களுமே ஒரே ஒரு மைய நோக்கத்தால இணைக்கப்படுது. அதுதான் நினைவு கூறுதல். இதுவரைக்கும் நாம செயல்களை பார்த்தோம், அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தையும் பார்த்தோம். ஆனா இதோட உண்மையான நோக்கம் என்ன? இந்த சடங்கு செய்யறதால கடைசியில என்னதான் நடக்குது? ஒரு சாதாரண நினைவு கூறுதல் எப்படி ஒரு உலகளாவிய பிரகடனமா மாறுது? அதுக்கான பதில் பவுலோட கடைசி வார்த்தைகள்ல இருக்கு. இந்த வாக்கியத்தோட தொடக்கத்தை பாருங்க. ஒரு கேள்வியோட ஆரம்பிக்குது இல்லையா? ஒரு எதிர்பார்ப்ப உருவாக்குது. சரி, நாம இந்த அப்பத்தை சாப்பிட்டு கிண்ணத்துல பருகும்போது அப்போ என்னதான் நடக்குது? இதோ பதில். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முடிவு. நீங்க ஆண்டவருடைய சாவ அறிவிக்கிறீங்க. பாத்தீங்களா, ஒரு நினைவு கூறுதல் இப்ப ஒரு பிரகடனமா மாறிடுச்சு. இது சும்மா அமைதியா பழையத நினைச்சு பாக்குறதில்ல. இது உலகத்துக்கே ஒரு செய்திய சத்தமா சொல்றது. இந்த ஸ்லைடு இத ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. ஒரு பக்கம் ஒரு சாதாரண உடல் ரீதியான செயல் இருக்கு.
ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, அதுக்குள்ள எவ்ளோ பெரிய ஆன்மீக அர்த்தம் இருக்குன்னு. இந்த செயல்பாடு ஆண்டவரோட மரணத்தை பத்தின ஒரு உயிரோட்டமான பிரகடனமா மாறுது. ஆனா நில்லுங்க, இந்த பிரகடனம் வெறும் கடந்த காலத்தை பத்தினது மட்டும் இல்ல. அந்த கடைசி வார்த்தைகளை கவனிங்க, அவர் வரும் வரை. இதுதான் முக்கியம். இது இந்த செயலுக்கு ஒரு டைம்லைன் கொடுக்குது, ஒரு எதிர்கால நம்பிக்கையை கொடுக்குது. இது ஒரு தொடர்ச்சியான செயல், ஆனா அது முடிவில்லாதது இல்ல. அப்போ நாம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்? சுருக்கமா பார்க்கலாமா? முதல்ல இது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த ஒரு பாரம்பரியம். அது ஒரு நினைவு கூரும் சடங்கா மாறுச்சு. அந்த சடங்கு ஒரு புதிய உடன்படிக்கையை நிறுவுச்சு. கடைசியா அந்த நினைவு கூறுதலே அவர் திரும்ப வர்ற வரைக்கும் தொடரப் போற ஒரு பெரிய பிரகடனமா இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்களும் இத பத்தி யோசிங்க. நினைவு கூறுதல் அப்படிங்கிறது கடந்த காலத்தை பத்தினதா இல்ல எதிர்காலத்தை அறிவிக்கிறதா? ஒருவேளை இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி அது ரெண்டுமே தானே நினைக்கிறேன், இல்லையா? நாம கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறதன் மூலமா எதிர்காலத்தை அறிவிக்கிறோம். நம்மளோட இந்த தேடல 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அந்த ராத்திரியில நடந்த 2 முக்கியமான செயல்கள் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அப்பம் கிண்ணம் பத்தின நிகழ்வையும் கால்களை கழுவுன நிகழ்வையும் தனித்தனியா ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். கடைசியா இது ரெண்டும் எப்படி ஒன்னு சேருது, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு அலசி ஆராய்வோம். சரி, வாங்க நாம நேரா அந்த ராத்திரிக்குள்ளேயே போவோம். அது ஒரு பாஸ்கா விழா நேரம். இயேசுவுக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்துல தனக்கான நேரம் முடிய போகுதுன்னு. அதனால தன்னோட கடைசி பாடங்களை வெறும் வார்த்தைகளால சொல்லாம ரொம்ப சக்தி வாய்ந்த 2 செயல்கள் மூலமா சொல்ல முடிவு செய்றாரு. இந்த 2 செயல்களும் சும்மா நடந்த சம்பவங்கள் இல்ல. அது இனி வரப்போற தலைமுறைக்கே அவரு விட்டுட்டு போன ஒரு மரபு. ஒன்னு கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பத்தி பேசுது. இன்னொன்னு நமக்குள்ள, அதாவது மனுஷங்களுக்குள்ள இருக்க வேண்டிய உறவை பத்தி பேசுது. முதல்ல நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பார்க்கலாம். அந்த கடைசி இரா விருந்து. இந்த இடத்துல தான் இயேசு அப்பத்தையும் கிண்ணத்தையும் எடுத்து ஒரு புதிய உடன்படிக்கையை உருவாக்குறாரு. இது ஒரு நினைவு கூறுதலோட செயல். முதல்ல இந்த உடன்படிக்கை, அதாவது கவனன்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது சும்மா கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ் மாதிரி கிடையாது. இது கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல ஏற்படுற ஒரு புனிதமான, யாராலும் மீற முடியாத ஒரு ஒப்பந்தம். இயேசு இங்க ஒரு புதிய உடன்படிக்கைய பத்தி பேசுறாரு. அவர் செஞ்ச விஷயங்கள் எவ்ளோ எளிமையா இருக்குன்னு பாருங்களேன். அப்பத்தை எடுக்கறாரு, நன்றி சொல்றாரு, அதை உடைக்கிறாரு, அப்புறம் இதையே நினைவா செய்யுங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இது ஒரு புதிய சடங்கோட ஆரம்பம். இதுதான் அந்த முக்கியமான புரட்சிகரமான வார்த்தை வருது. இந்த கிண்ணம் தன்னோட இரத்தத்தால உருவாக்கப்படுற ஒரு புதிய உடன்படிக்கைன்னு சொல்றாரு. அதாவது பழைய சட்ட திட்டங்களுக்கு பதிலா தியாகத்தோட அடிப்படையில கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு புதுவிதமான உறவை இது உருவாக்குது. சரி, இப்போ 2வது செயலுக்கு வருவோம். இதுவும் முதல் விஷயத்துக்கு இணையா ரொம்ப முக்கியம். ஆனா பல நேரங்கள்ல நாம இத பெருசா பேசுறதில்ல. இது பணிவுக்கும் சேவைக்கும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு நிமிஷம் இந்த காட்சிய மனசுல கொண்டு வந்து பாருங்க. எல்லாரோட குருவான இயேசு சாப்பிட்ற இடத்துல இருந்து எழுந்து தன்னோட மேலங்கிய கழட்டி வச்சுட்டு ஒரு அடிமை செய்ய வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. தன்னோட சீடர்களோட கால்களை கழுவுறாரு. அந்த காலத்து கலாச்சாரத்துல இது ஒரு பயங்கர அதிர்ச்சியான செயல். பேதுருவோட ரியாக்ஷனை பாருங்க. அவரால நம்பவே முடியல. ஆண்டவரே, நீங்களா என் கால கழுவ போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவரோட இந்த கேள்வி அந்த ரூம்ல இருந்த மத்த எல்லாருடைய அதிர்ச்சியும் அப்படியே காட்டுது. இது அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பேதுரு என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ, இது தலைவருக்கேத்த வேலையே இல்லையேன்னு. ஆனா இயேசுவோட பதில் என்ன தெரியுமா? நான் உன் கால்களை கழுவலன்னா என்கூட உனக்கு எந்த பங்கும் இல்லேன்னு சொல்றாரு. அதாவது இந்த தாழ்மையான சேவையை ஏத்துக்கலன்னா தன்னோட உறவுல இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இங்கதான் இந்த விஷயத்தோட கிளைமாக்ஸே இருக்கு. இத சும்மா ஒரு தடவை செஞ்சு காட்டின செயல் இல்ல. நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கேன். நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றாரு. இது ஏதோ ஒரு வேண்டுகோள் இல்ல. இது ஒரு நேரடியான கட்டளை, பணிவான அன்போட கட்டளை. ஓகே, இப்போ இந்த 2 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். அப்பத்தை வாங்குறதும் கால்களை கழுவுறதும் தனித்தனி பாடங்கள் கிடையாது. அவை ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒன்னு பெறுதல பத்தி பேசுது, இன்னொன்னு கொடுத்தல பத்தி பேசுது. இந்த அட்டவணைய பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவா புரியும். அப்பமும் கிண்ணமும் கடவுளோட அருளை நாம பெறுவத பத்தியும் அவரோட நமக்கு இருக்கிற உறவை பத்தியும் சொல்லுது. அதுக்கான கட்டளை நினைவு கூறுங்கள். அதே சமயம் கால்களை கழுவுதல் மத்தவங்களுக்கு சேவையா
நாமள கொடுப்பத பத்தியும் நமக்குள்ள இருக்கிற உறவ பத்தியும் சொல்லுது. அதுக்கான கட்டளை முன்மாதிரிய பின்பற்றுங்கள். மொத்தத்துல இதோட மைய கருத்து என்னன்னா, இதுல ஒண்ணு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. கடவுளோட தியாகத்தை நாம நினைவு கூர்ந்து ஏத்துக்கிட்டா மட்டும் போதாது. அதோட உண்மையான வெளிப்பாடு நாம மத்தவங்களுக்கு தாழ்மையோட சேவை செய்யறதுல தான் இருக்கு. சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இந்த கட்டளைகள்லாம் இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்தோம்? இது ஏதோ மத சடங்குகளை பத்தி மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது அதை விட ரொம்ப ஆழமானது. பாத்தீங்கன்னா இந்த 2 செயல்களும் நமக்கு நன்றியுணர்வு, தியாகம், பணிவு, ஒரு சமூகமா இருக்கிறது, சேவை செய்யறதுன்னு இப்படிப்பட்ட உலக பொதுவான மதிப்புகளை தான் கத்துக் கொடுக்குது. கடவுள்கிட்ட இருந்து பெற்றத நன்றியோட நினைச்சு பாக்குறதும், அந்த நன்றிய மத்தவங்களுக்கு சேவை செய்யறது மூலமா காட்டுறதும் தான் இதோட மொத்த சாராம்சம். இப்போ ஒரு கேள்வி, உங்களுக்கும் எனக்கும் தான். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, வேலை பாக்குற இடத்துல, நம்ம சமூகத்துல இந்த கட்டளைகளை நாம எப்படி வாழ முடியும்? சும்மா நினைச்சு பாக்குறதோட நிறுத்திக்காம சேவை மூலமா அதை எப்படி உண்மையா வெளிப்படுத்த முடியும்? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். சேவைங்கிற செயலே இல்லாம வெறும் நினைவு கூறுதல் மட்டும் இருந்தா அது ஒரு வெத்தச் சடங்கு மாதிரிதான். அப்போ உண்மையான உடன்படிக்கைன்னா என்ன? ஒருவேளை அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல செய்யற ஒரு செயல் இல்லாம அது ஒரு வாழ்க்கை முறையா இருக்கலாம். நாம கடவுள்கிட்ட இருந்து அருளை பெறுவதும் அந்த அருளை மத்தவங்களுக்கு சேவையா கொடுப்பதும் இணைஞ்ச ஒரு வாழ்க்கை. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருளப் பெற்றவர். மரியாயே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருளப் பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும்